Illustration 35 an entity manufactures sells computers that include assurance type warranty for first 90 days. The entity offers optional extended coverage plans under which will repair or replace a defective part 3 years from expiration of assurance type warranty. Since the extended coverage plan is sold separately, the entity determines that the 3 years of extended coverage represent separate performance obligations. The total consideration price is computed and extended warranty is 36,000. The standalone selling price of computed and extended warranty are 32,000 and 4,000 separately. The inventory value of computer is 14,400. Furthermore, the entity estimates that based on experience, it will incur 2,000 in cost to repair defects that arises within 90 day coverage period or the assurance type. Pause required journal entries. See, journal entries நம்ம போட சொல்றாங்க இல்லையா, ஜேர்னல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரெவன்யூ வந்து 36,000 போடுறோம். டு கான்ட்ராக்ட் லைபிலிட்டி சேல்ஸ் இதான சேல்ஸ் தானே போட போகிறோம். அதனால கான்ட்ராக்ட் லைபிலிட்டி வந்து 4,000 ஆனால் டு ரெவன்யூ ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து 32,000. ரெக்கக்னைஸ்டு வாரண்டி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டு அப்ரூவ்டு வாரண்டி காஸ்ட் 2,000 நீங்கள் தரீங்க. இப்போ ரெக்கார்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அக்கௌண்ட் டு இன்வென்ட்ரி இப்படி தான் நீங்கள் போடுறீங்க. என்ன ஃபஸ்ட்டு காரணம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சிம்பிள் இங்கிலீஷ் நான் சொல்லித்தரேன். Assurance warranty 90 days. This is only guarantee product quality. It is not separate performance applications. So if we create warranty provision expenses, estimated repair cost. Extended warranty 3 years. This is additional services. So revenue cannot be recognized immediately. It becomes contract liability and revenue is recognized over 3 years. That's what இந்த கீழே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அசூரன்ஸ் வாரண்டி, இந்த ப்ராடக்ட் குவாலிட்டிக்கான கேரண்டி. இதனால் செப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் இல்லை. ஸோ வாரண்டி எக்ஸ்பென்சஸ் 2,000 நீங்கள் வந்து கழிச்சிருங்க. அதே போல் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து 3 வருஷத்துக்கு தரீங்க. அதனால் ரெவன்யூ உடனே ரெக்கக்னைஸ் செய்யக்கூடாது, கான்ட்ராக்ட் லைபிலிட்டி எது இருக்கணும். ரெவன்யூ வந்து 3 வருடத்தில் ரெக்கக்னைஸ் செய்யணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அது கரெக்டு தான். அடுத்தது 36. ஸோ 36 நீங்கள் பார்க்க போகிறீங்க. Entity sells 100 ultra life batteries, 2,000 each, provides the customers with 5 guarantee that benefits will withstand element and continue to perform specifications. The entity which normally provides a 1-year guarantee to customers purchasing ultra life batteries determines that years 2 through 5 represent separate performance obligations. The entity determines that 1,70,000, 2,00,000 transaction price should be allocated to batteries, 30,000 to service warranty based on estimate, standalone selling price and relative selling price allocation. The entity's normal 1-year warranty cost is 100 past journal entries. அப்போ entity வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து 100 லைஃப் பேட்டரிஸ் 2,000 ஈச். அப்போ 2,000 ஈச்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ அங்கே ரீட்டன் கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு entity sells 100 batteries for 2,000. So total transaction price 2,000. Entity provides normal 1-year warranty, additional 4-year warranty. Allocation வந்து பேட்டரிஸ் வந்து 1,70,000 ஆகும், சர்வீஸ் வாரண்டி 30,000 அலோகேட் பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் நார்மல் வாரண்டி 100 per பேட்டரி. அது சேல்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பேன், கேஷ் அக்கௌண்ட் டெப்ட் டு கான்ட்ராக்ட் லைபிலிட்டி வந்து 30,000 டு ரெவன்யூ 20,000. ஏன் அப்படின்னா 20,000 தான் ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ண முடியும்,
மிச்சம் 30,000 வந்து நான் ஃபியூச்சரில் செய்ய போகிற செலவு இல்லையா, அது வந்து கான்ட்ராக்டில் பற்றி மை லைபிலிட்டி தான் நான் ப்ரொவிஷன் சொன்னேன். சரி, வாரண்டி எக்ஸ்பென்சஸ் கேன்சல் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பேட்டரிக்கு 100 நான் சொன்னேன்னா, இப்போ வாரண்டி எக்ஸ்பென்சஸ்னால் 100, அப்ரூவ் வாரண்டி ஒரு 100. அப்போ ரெக்கார்டு எக்ஸ்பென்சஸ் இது ரொம்ப முக்கியம். சேல்ஸுக்கு ரெண்டுக்கும் ரெக்கார்டு வாரண்டி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் எட்டாட்டு அப்ரூவ்டு வாரண்டியை காமிக்கணும். அப்போ இது வந்து அஸ்யூர்டு வாரண்டி. அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் 2,00,000 வாங்கணும். திஸ் மஸ்ட் பி ஸ்பிளிட் பிட்வீன் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ஸோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்க்கு எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா, அவன் சொல்கிறான் the entity determines 1,70,000 of the 2,00,000 transaction price would be allocated to the batteries and 30,000 to service batteries. அப்போ இதுதான் பேட்டரிக்கு போகுது, இது இன்வென்ட்ரி கிட்டத்தட்ட, இது சர்வீஸ்க்கு போகுது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ வாரண்டி காஸ்ட்டு அப்போ வந்து ஸ்டாண்டலோன் based on estimate standalone selling price and relative selling price. The entity's normal 1 year warranty cost is 100 சொல்கிறாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளவு? 30,000. சரி, 10,000 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 30,000. So this is separate performance obligation, so revenue recognition for 4 years. Thank you, students.